வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் பார்க்கும் மெட்ரோ ரயில் சில இடங்களில் வானத்தை தொடும் உயரமான பாலத்தின் மீது செல்கிறது. சில இடங்களில் பூமிக்கடியில் மறைந்து விடுகிறது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அமைப்பை எப்படி கட்டுகிறார்கள்? நூற்றுக்கணக்கான டன் எடையுள்ள கான்கிரீட் பாலங்கள், 30-40 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்படும் நிலத்தடி நிலையங்கள், மலை போல் இருக்கும் டனல் போரிங் மிஷின், இவை அனைத்தும் எப்படி ஒன்றாக இணைந்து ஒரு மெட்ரோ அமைப்பாக மாறுகின்றன? இன்று ஃபவுண்டேஷன் முதல் அண்டர் கிரவுண்ட் டனல் வரை மெட்ரோ கட்டுமானத்தின் முழு இன்ஜினியரிங் ரகசியங்களையும் எளிய தமிழில் பார்க்கலாம். திட்டமிடல். எந்த நகரத்தில் மெட்ரோ தேவை? மக்கள் தொகை, போக்குவரத்து நெரிசல், எதிர்கால வளர்ச்சி, மண் தன்மை, நிலநடுக்க அபாயம், சுற்றுச்சூழல் தாக்கம் ஆகிய அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகே பாதை தேர்வு செய்யப்படுகிறது. ஃபவுண்டேஷன். முதலில் போர் பைல் இயந்திரங்கள் மூலம் 20 முதல் 40 மீட்டர் ஆழம் வரை துளையிடப்படுகிறது. அதற்குள் இரும்பு கூண்டு இறக்கப்படுகிறது. பின்னர் உயர்தர கான்கிரீட் நிரப்பப்படுகிறது. அதுவே முழு பாலத்தின் சுமையை பூமிக்குள் பாதுகாப்பாக மாற்றுகிறது. பியர். அடுத்ததாக மிகப்பெரிய ஆர்சிசி தூண்கள் கட்டப்படுகின்றன. இந்த தூண்கள் ரயிலின் எடை, காற்றழுத்தம், நிலநடுக்கம் எல்லாவற்றையும் தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. பியர் கேப். தூண்களின் மேல் பியர் கேப் அமைக்கப்படுகிறது. இதுவே பாக்ஸ் கர்டர் அமரும் முக்கிய பகுதி. பாக்ஸ் கர்டர் மெட்ரோ பாலத்தின் மிகப்பெரிய கான்கிரீட் பகுதி இதுதான். இவை தொழிற்சாலையிலேயே ப்ரீகாஸ்ட் முறையில் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு கர்டர் பல டன் எடை கொண்டிருக்கும். லாஞ்சிங் கர்டர். இவ்வளவு பெரிய கான்கிரீட் எப்படி மேலே ஏற்றுகிறார்கள்? அதற்காக லாஞ்சிங் கர்டர் என்ற மிகப்பெரிய இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும்பாலும் இரவு நேரங்களில் வேலை செய்து சாலையை முழுமையாக மூடாமல் கர்டரை தூக்கி சரியான இடத்தில் பொருத்துகிறது. ட்ராக் அமைப்பு. பாலம் முடிந்த பிறகு கான்கிரீட் பிளிந்து, ரயில் ஃபாஸ்டனர்ஸ், கேபிள் டக்ட், ட்ரெயினேஜ் அனைத்தும் அமைக்கப்படுகிறது. எலிவேட்டட் ஸ்டேஷன். மேல்நிலை நிலையங்களில் டிக்கெட் ஹால், பிளாட்ஃபார்ம், எஸ்கலேட்டர், லிஃப்ட், ரூஃப் ஸ்ட்ரக்சர், பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அமைக்கப்படுகிறது. அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ. இப்போது பூமிக்கடிக்கு செல்வோம். நிலத்தடியில் ஒரு பெரிய ரயில் நிலையத்தை எப்படி கட்டுகிறார்கள்? 30 முதல் 50 மீட்டர் ஆழம் வரை மண் பரிசோதிக்கப்படுகிறது. கிரவுண்ட் வாட்டர், ரோக் லேயர், சாயில் ஸ்ட்ரெங்த் ஆகியவை ஆய்வு செய்யப்படுகின்றன. டயப்ரம் வால். முதலில் நிலத்தடியில் வலுவான கான்கிரீட் சுவர்கள் அமைக்கப்படுகின்றன. இவை மண் சரிவையும் நீர் கசிவையும் தடுக்கின்றன. சில இடங்களில் சாலையை திறந்து நிலையம் கட்டப்படுகிறது. நகர மையங்களில் டாப் டவுன் முறையில் மேல்தளத்தை முதலில் கட்டி அதன் கீழே படிப்படியாக தோண்டி நிலையம் உருவாக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான கனமீட்டர் மண் அகற்றப்படுகிறது. ஸ்டீல் ஸ்ட்ரக்ஸ் மூலம் சுவர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. நிலத்தடி நிலையங்களில் கான்கோர்ஸ், பிளாட்ஃபார்ம், கண்ட்ரோல் ரூம், எக்யூப்மெண்ட் ரூம், வெண்டிலேஷன் ஏரியா, எமர்ஜென்சி எக்ஸிட் என பல தளங்கள் இருக்கும். 2 நிலையங்களை இணைக்கும் சுரங்கத்தை டனல் போரிங் மெஷின் தோண்டுகிறது. இந்த இயந்திரம் சுமார் 80 முதல் 120 மீட்டர் நீளம், 6 முதல் 7 மீட்டர் விட்டம், தினமும் 10 முதல் 20 மீட்டர் வரை சுரங்கம் தோண்டும். பின்னால் கான்கிரீட் செக்மெண்ட் ரிங்ஸ் பொருத்தப்பட்டு சுரங்கம் வலுப்படுத்தப்படுகிறது. கிரவுண்ட் வாட்டர் உள்ளே வராமல் தடுப்பதற்கு வாட்டர் ப்ரூஃப் மெம்பரைன், டிரைனேஜ் சிஸ்டம், ஸ்டம்ப் பம்ப் அமைக்கப்படுகிறது. நிலத்தடி நிலையங்களில் ஃப்ரெஷ் ஏர் ஃபேன், ஸ்மோக் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேன், ஏர் கண்டிஷனிங், ஃபயர் ஸ்பிரிங்க்லர்ஸ் என பல பாதுகாப்பு அமைப்புகள் வெண்டிலேஷனுக்காக உள்ளன. மெட்ரோவில் பவர் சப்ளை, ஓவர் ஹெட் லைன் அல்லது தேர்ட் ரயில், சிக்னல் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. மெட்ரோ திறக்கப்படும் முன் ஸ்டாட்டிக் லோட் டெஸ்ட், டைனாமிக் லோட் டெஸ்ட், லீக் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட், எமர்ஜென்சி ட்ரையல் ரன் போன்ற பல சோதனைகள் நடத்தப்படுகின்றன. ஒரு மெட்ரோ ரயில் என்பது வெறும் ரயில் அல்ல. அதன் பின்னால் ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள்,
தொழிலாளர்கள், நவீன இயந்திரங்கள் மற்றும் பல ஆண்டுகளாக செய்யப்பட்ட திட்டமிடல் இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு மெட்ரோ பாலத்திலோ அல்லது நிலத்தடி நிலையத்திலோ பயணம் செய்யும்போது, அது மனித அறிவின் மிகப்பெரிய பொறியியல் சாதனைகளில் ஒன்றென்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் மற்றும் என்ஜினியரிங் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.